வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் 2025ஓட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் லிஸ்ட்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த மூவி தான் காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். அண்ட் அது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போது செப்டம்பர் 5 அன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பெருசாக க்யூரியாசிட்டி கிளப்புற அளவுக்கு இல்லைங்க. பட் ஆனால் அந்த படத்தில் நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு படத்தை வந்து பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டியவே கிளப்பி விட்ருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பிடிச்சிருந்ததா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் வித் காஞ்சூரிங்கோட கடைசி படம் பட்ஜெட்டும் பயங்கரமாக இருக்கும் தானே நினைப்பீங்க. பட் ஆனால் அதுதான் இல்லை. 20 to 40 மில்லியன் தான் மொத்த படத்துக்கே செலவானுச்சு. அண்ட் இந்த படம் வந்து ஆவரேஜாக மற்ற படங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவானுச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் வந்து பட்ஜெட் வந்து செலவாகிருக்குன்றத சொன்னாங்க. அண்ட் வந்து இந்த படத்தோட எஸ்டிமேஷன் படி மோர் தென் 100 மில்லியன் அடித்தாலே இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளார போயிடும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரான்ச்சைஸ் படி மோர் தென் 100 மில்லியன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அடிச்சிடலாம். அண்ட் வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 பில்லியன் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து டாலர்ஸ் கணக்கில் நான் சொல்கிறேன், இந்தியன் ருபீஸ் கணக்கில் வந்து நான் சொல்லலை. அண்ட் இந்த படத்தோட மொத்த ஃப்ரான்ச்சைஸோட படங்களோட பட்ஜெட்லாம் சேர்த்ததே 208 மில்லியன். அதாவது நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, F1 படம் எடுத்தது 250 மில்லியனில். ஆனால் இந்த படத்தோட மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே சேர்த்தே 208 மில்லியன் தான் வந்துச்சு. பட் ஆனால் அதனோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி போயிருவீங்க, 2.2 பில்லியன். விச் இஸ் அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு XXX டைம்ஸில் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து WB இதை விடவே மாட்டுறாங்க. கண்டிப்பாக வந்து எதனா ஒரு படம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணுன்ட்டு. கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் இனிமேட்டும் வரும். பட் ஆனால் எட் அண்ட் லொரைனோட கடைசி படம்ன்றது தான் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் காஞ்சூரிங்கோட கடைசி படம் இது கிடையாது. ஏன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கலெக்ஷன் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸுங்க. அண்ட் வந்து இது வெல் எஸ்டாப்ளிஷ்டான இது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து இதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்ப கண்டிப்பாக WB வந்து இதை விடவும் மாட்டாங்க. அதை நான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன். பட் ஆனால் எட் அண்ட் லொரைனோட கடைசி படம் அப்படின்றத இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நன் 2, காஞ்சூரிங் 3 படங்கள் எடுத்த அதே டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. நன் 2 வந்து வழக்க வச்சு மலக்காக்கியிருப்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். பட் ஆனால் காஞ்சூரிங் 3 வந்து ஓகேங்க, எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ஸ்கேரி மூமெண்ட்ஸ்லாம் இல்லைனாலுமே அது வந்து ஒரு சூப்பரான ஃபிலிம்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் கடைசி படத்துக்கும் ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்படின்றனால வந்து கொஞ்சம் ஹைப் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து எட் அண்ட் லொரைனோட கடைசி கேஸ். இதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு கேஸும் தொடலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுதான் ரியல் ஸ்டோரியுமே கூட. அது ஏன் அப்படி பண்ணாங்க, எதனால் வந்து அந்தளவுக்கு ஹாண்டடாக இவ்வளோ வருஷமாக ட்ரெயின் ஆகி இருக்கிறவங்களையே இந்த அளவுக்கு இதை கடைசி கேஸாக மாற்றுதுன்னா, அந்த படத்தில் வந்து அப்படி என்ன தான் ஸ்டோரி நடந்திருக்கு, அந்த ரியல் லைஃப் ஸ்டோரியில் வந்து அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியை உண்மையாலுமே பயங்கரமாக கிளப்பி விட்ருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரியும் கேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து வந்திருக்கு. அண்ட் அதில் முக்கியமாக வந்து நம்ம லொரைன், வெரா ஃபார்மேகா வந்து நடித்த லொரைன் கேரக்டருக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து கால் இடத்துல வந்து பதிஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அப்போ. ஆனால் அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்கேரியாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஹாண்டடாக வந்து எனக்கு பேய் மேலெலாம் நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு வந்து லைட்டாக ஜர்க்குடுது. அண்ட் இந்த படம் வந்து ஃபில்ம் பண்ணும்போது கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து நிறைய பேர் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 3-7 மணிக்கு கரெக்டாக வந்து கிளாக் வந்து நிற்கிறது. அண்ட் அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாண்டட் வைபை வந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து எட் அண்ட் லொரைனோட கடைசி கேஸுன்றாங்க. அது ஏன்னா வந்து மெயின் அவங்களோட ஃபேமிலியை வந்து ஹாண்ட் பண்ணதாக வந்து சொன்னாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது குமார் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் அது உண்மைன்றாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸில் இருந்தவங்க அந்த ஒரு கேஸோடு வந்து கடைசியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்துமே ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்குது எனக்கு. அண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஹைப்போட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு எதனா ஃபேக்ட்ஸ் வந்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் யா கைஸ், இந்த மாதிரி ஹாண்டடான ஃபீல் உங்களுக்கு எதனா நடந்திருக்கா? அண்ட் வந்து உங்களுக்கு எதனா பேய் பிடிச்சிருந்தாலோ, எதனாவது மந்திரம் பண்ணி எதனாவது பொம்மாயி படம் மாதிரி ஆக்கியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து அந்த ஸ்டோரியை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிட்டும், நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன்.
அண்ட் இந்த மாரி வேற எதனாவது பேய் படங்கள் அப்படின்ற மாரி எதனா ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தா கூட நீங்க கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அத படிச்சு நான் அதுக்கான ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பா போடுறேன். And yeah guys, that's it for this video. Hope you all like it. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. We've been waiting so patiently for you.